விஜயா ரொம்ப பதட்டமா முத்துவுக்கு கால் பண்ணுறாங்க. முத்து என்னது அம்மா நமக்கு கால் பண்ணுறாங்களே, நம்ம காலே பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. என்னாச்சுமா சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டு பக்கத்தில் தான் வந்துட்டு இருக்கேன், சீக்கிரமா வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. என்னாச்சு அம்மா இவ்வளோ பதட்டமாக பேசுகிறாங்களே, என்ன பிரச்சனையும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சிங்க முத்துவும் வராரு. வந்தோடனே என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டேய் மனோஜை போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களா, என்னென்னு ஒன்றுமே புரியலடா, இப்போ தானே கூப்பிட்டு போனாங்க, சொல்ல சொல்ல கேட்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன கால் பண்ணியிருக்கலாமல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டேய் என்ன எதுன்னு தெரியலடா, போய் பார்க்கணும்டா, வாடா போலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா எங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா வந்துட்டு பரசுமா அங்கிளை பார்க்குறதுக்காக எதுக்கோ போயிருக்கிறாரு, அப்பா வேறு வீட்டில் இல்லைடா, ஒருத்தருமே இல்லை, நானும் அவன் மட்டும் தான் இருந்துட்டு இருந்தோம், திடீர்னு வந்தாங்க, ஏதோ வந்துட்டு நகையை வந்து மாற்றி கொடுத்துட்டா, போலி நகையை கொடுத்தான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. இவன் நகையை வச்சு என்ன பண்ணா ஏது பண்ணான்னு எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தா வந்துட்டு அங்கே விஜயாவை கூட்டிக்கிட்டு எங்கள் முத்துவும் ஸ்டேஷனுக்கும் போகிறாங்க. அப்போ வந்துட்டு அங்கே போனோன்னே வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் மனோஜ்கிட்ட கேட்கலான்ட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, என்னம்மா தானே உங்கள் வீடு நினச்சிட்டிங்களா, ஓரமாக நில்லுங்க, நீங்கள் வாட்டுக்கு எதுக்கு அங்கே போய் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இவன் அண்ணதாங்க சார், என்னதாங்க சார் தப்பு பண்ணா, ஏதாவது தெரியாமல் ஏதாவது அசால்ட்டாக ஏதாவது தெரியாமத்தனமாக ஏதாவது பண்ணியிருப்பானா இருக்கும், அவன் தெரிஞ்சல எதுவும் தப்பு பண்ண மாட்டாங்க சார், என்னன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் ஒவ்வொருத்தவங்களும் தெரிஞ்சு தப்பு பண்ணுறீங்க, தெரியாமல் தப்பு பண்ணுறீங்க, ஒவ்வொன்றும் சொல்லி தான் பண்ணுறீங்களா, அல்ல இப்படி தான் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு சார் என்னன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அண்ணன் வந்துட்டு தங்க நகைன்னு சொல்லிட்டு கொண்டு போய் கவரிங்கை கொண்டு போய் கொடுத்து கடையில் அடமானம் வச்சுருக்கிறாப்புல, அவங்களும் தெரியாமல் வந்துட்டு ஏதோ ஆள் புதுசு வேலைக்கு, அதனால் பணத்தையும் கொடுத்துருக்குறாங்க, 5 லட்ச ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்காப்புல. அதுக்கப்புறம் தான் வந்து சோதிச்சு பார்த்துருக்கிறதுக்கப்புறம் தெரியுது அது போலி நகைன்னு சொல்லிட்டு டிவி இந்த வீடியோவில் எல்லாமே ஃபுல்லாக ரெக்கார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து 2ஆம் மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாடா ரோஹிணிக்கு பணம் கொடுக்கணும்ல, அந்த பணத்துக்காக தான் அம்மாட்ட நகை கேட்டேன், அம்மா தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் சரின்னு சொல்லிட்டு என் கழுத்தில் இருந்த செயினை தானே அது பண்ணேன், அது தங்க நகை தானே, எனக்கு தெரியும் அது கோல்டு தான், நான் ஏற்கனவே வந்துட்டு ஒரு தடவை நான் வந்துட்டு அடமானம் கூட வச்சுருந்துருக்கேன், ஆனால் இப்போ இப்படி மாறுச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டேன்னா டேய் நல்லா யோசிச்சு பாரு என்னடா பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. கழுத்துலேருந்து கழட்டுனா கழட்டிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு தான் வந்தேன், விடையில வேறு எங்கேயாவது போனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைடா அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணலடா, கொண்டு போய் டேரெக்டாக வச்சுட்டா அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சார் அவன் எதாவது தெரியாமல் எங்கேயோ மிஸ்டேக் ஆகிருக்குங்க சார், அவன் அப்படிலாம் பண்ணுற ஆள் கிடையாது, அவன் ஷோரூம்லாம் வச்சுருக்காங்க சார், அப்படியெல்லாம் வந்துட்டு ஏமாத்து வேலையெல்லாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாதுங்க சார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் சொன்னோன்னா வந்துட்டு இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுமா, நகைக்கடைக்காரங்க வந்துட்டு இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே, அவங்களுக்கு நாங்கள் என்னங்க பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சார் நான் வேணால் போய் பேசி பார்க்குறேங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் பேசுகிறக்கு ஆள் இல்லாமல் உட்காந்துருக்காங்க, நீங்கள் பேசி பார்த்தோன்னா வந்துட்டு உடனே விடுவாங்க, போங்க சார் போங்க, போய் கோர்ட்டில் போனதுக்கப்புறம் அங்கே என்ன சொல்கிறாங்களோ அங்கே தீர்ப்பு சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்துங்க, தயவுசெய்து இங்கேருந்து இடத்த கழி பண்ணுங்கள், தேவையில்லாமல் வந்துட்டு எல்லாத்தோடைய டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு விஜயா நீ ஏதாவது பண்ணுடான்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை இதெல்லாம் வேணும்னே யாரோ ஏதோ பண்ணுற மாதிரி சதி பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்துவும் சொல்கிறாங்க. டேய் சதி பண்ணுறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா, எப்படியாவது மனோஜ் இங்கேருந்து உடனே கிளம்பி வெளில வரணும்டா, நம்ம வீட்டுக்கு கூட்டு போகணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா பதறாது இருங்கம்மா, என்னென்னு நான் ஏதுன்னு பார்க்குறேன், நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் என்ன ஏதுன்னு பார்க்குறமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வந்துட்டு விஜயாவும் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் முத்து வந்துட்டு போகிறாங்க. அப்போ வந்துட்டு மீனாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டேன்னா ஏங்க ஒரு வேளை வந்துட்டு இதெல்லாம் சிந்தாமணி வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தாமணி பண்ணுறதுக்கு இல்லை வாய்ப்பு இல்லை, இந்த பார்லர் அம்மா தான் வந்து 5 லட்ச ரூபா கொடுத்தா டைவர்ஸ்க்கு சைன் பண்ணுறேன்னு சொல்லிச்சுல, இது சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு இது ஆள் வச்சு ஏதோ இது பண்ணியிருக்குமோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு நம்பர் வேணும்னு சொல்லிட்டு போய் நம்பர் வாங்குறாங்க. வாங்கிட்டு உடனே வந்துட்டு இங்கே ரோஹிணிக்கும் காலும் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு முத்து சொல்கிறாங்க, ரோஹிணி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து எல்லாமே பண்ணியாச்சு, இப்போ வந்துட்டு மனோஜ் வந்து அங்கே லாக்கப்பில் வச்சாச்சு, நீங்கள் போய் பார்க்குறேன்னா பார்த்துக்குங்க, மேற்கொண்டு ஏதாவது வேறு ஏதாவது ஹெல்ப் என்ன சொல்லுங்கள் மேடம் சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்துட்டு ரோஹிணி வாய்ஸ் மாற்றி பேசுறதுனால ரோஹிணிக்கும் கண்டுபிடிக்க முடியல. சரிங்க நான் சொன்னதுக்கு ரொம்ப ஓகே, உங்களுடைய பேமெண்ட்டு நான் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணுறேன் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. வச்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ரெக்கார்டும் பண்ணி வச்சிடறாரு முத்து. அப்போ வந்துட்டு இதெல்லாமே இந்த பார்லர் அம்மாவுடைய வேலை தானா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணதை ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அங்கே போனோன்னு வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இதுக்கு எங்கள் அண்ணனுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் அத்தனை தடவை நாங்கள் சொன்னோமில்ல, நீங்கள் கேட்கவே இல்லைங்க சார், இங்கே பாருங்கள் யார் இந்த வேலையை பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ளே பண்ணி காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இந்த நகைக்கடைக்காரங்களுக்கும் இந்த ரோகிணிக்கும் ஏதோ லிங்க் இருக்குது, ஏதோ வச்சு தான் பண்ணியிருக்காங்க, என்ன ஏதுன்னு தெரில, சந்தேகப்பட்டு தான் நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், அப்படி வந்துட்டு அவங்களே ஒத்துருக்காங்க, பார்த்தீங்களா சார், அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கட்டணும் மனோஜ் லாக்கப்பில் வந்துட்டு டேய் ரோகிணி ஏதாவது பண்ணுது, நீ எப்போவுமே பார்லரமா என்னைக்கு நீ நம்பியிருக்க, நீ அதை வந்து ஃபுல்லாக நம்பணுங்காட்டி தான் அது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்குது, நீ 5 லட்ச ரூபா கொடுத்து நான் டைவர்ஸில் சைன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி ஆளை வச்சு எப்படியாவது பணத்தை கொடுக்க முடியாமல் உன்னை ஏதாவது லாக் பண்ணோம்னா நீ அதுக்கப்புறம் இது மாதிரிலாம் பண்ண மாட்டில்ல,
அதனால தான் வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு அது பண்ணிகிட்டு இருக்குது. இது கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியல இல்லைடா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனோஜ் வந்துட்டு ஏதாவது பண்ணுறா, நான் இங்கேருந்து சீக்கிரம் வரணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த வந்துட்டு நான் கடையிலையும் போய் ஸ்டேஷன்லேருந்து ஆளுகள் கூட்டிகிட்டு போய் முத்து மீனா எல்லாருமே போய் அங்கே விசாரிக்க செய்கிறாங்க. எதுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க, சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு முத்து இருந்துட்டு, சார் இவங்க எப்படிலாம் கேட்டிருந்தீங்கன்னா பதில் சொல்ல மாட்டாங்க சார், இவங்களை வந்துட்டு அந்த இப்போ ரோஹிணி பார்லர் நம்ம போய் விசாரிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுக்கப்புறம் ரோஹிணி ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஆமாம் நான் தான் பண்ணேன், என் ஹஸ்பண்ட் எனக்கு டைவர்ஸ் கொடுக்கணும்னு சொன்னார், அதுக்கு 5 லட்ச ரூபா கொடுத்தா சைன் பண்ணி கொடுக்குறேன்னு நான் சொல்லிட்டேன், அதையே அவர் பிடிச்சிட்டாரு, 5 லட்ச ரூபா ரெடி பண்ணி கொடுத்தா டைவர்ஸ்க்கு நான் சைன் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஏதாவது அவர் லாக் பண்ணி வச்சோம்னா ப்ராப்ளத்தில் இருந்தாருன்னா இது மாதிரிலாம் பண்ண மாட்டார்ல, அதுக்காக தான் நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கவும் செய்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு மனோஜை ரிலீஸ் பண்ணுறாங்க. மனோஜ் வெளில வந்தோன்னே வந்துட்டு விஜய் பார்க்குறாங்க. பார்த்தியாடா என்னம்மா நீக்கு காப்பாற்றினா, 5 லட்ச ரூபா கொடுத்தா காப்பாற்றினா, பாவமான்னு சொன்னேன். டேய் இனிமேல் அவர்கிட்ட 5 லட்சம் 5 பைசா கூட கொடுக்காதடா, விட்றா, கோர்ட்டுக்கு போய் என்ன வந்து நீதிபதி என்ன சொல்கிறாரோ அதுபடியே நடந்துக்கலாம், இவளுக்கு 5 ரூபா கூட கொடுக்கக்கூடாதுடா, சரியா புரிஞ்சுதாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு மனோஜ் ரொம்ப கோவமா அங்கே ரோஹிணியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னு வந்துட்டு ரோஹிணிட்டு எதுக்கு இப்படியெல்லாம் பண்ண, நான் உன்னை அவ்வளோ தூரம் நம்பினேன், நீ தானே சொன்ன சைன் பண்ணி கொடுத்துட்ற, நீ வந்துட்டு எனக்கு 5 லட்ச ரூபா கொடுன்னு சொல்லிட்டு உன் பேச்சை கேட்டு தான் நான் வக்கீல் விட்டு பேசினேன், அதுக்கப்புறம் பணத்தை ரெடி பண்ண சொல்லிவிட்டு அது எனக்கு பின்னாடியே ஆரம்பிச்சு நான் பணத்தை ரெடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும் மட்டும் இல்லாமல் என்னை வந்து ஸ்டேஷனில் வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுல, அப்போ நீ அன்றைக்கே கொண்டு வந்து என்கிட்ட பணம் கொடுத்ததும் வந்துட்டு எங்கள் அம்மாவும் முத்தும் சொல்கிற மாதிரி இதெல்லாம் நீ பண்ண வேலை தானே தான் இல்லையா, நான் உன்னை முழுசாக நம்பினேன், இனிமேலும் உன்னை நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை, கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ சொல்லட்டும், அதுபடி நடந்துக்கலாம் சரியா, இதுக்கு மேலே உனக்கு எனக்கு எந்த பேச்சு கிடையாது, இனிமேல் என்னை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பரிதாபமாக போய் மூஞ்சி வச்சுட்டு ஏதாவது வந்து பேசுறது பிடிக்கிறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, உனக்கு இன்றைக்கு மேலே எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே கேட்குறாங்க ரோஹிணிகிட்ட, ஏண்டி எதுக்கு இப்படி பண்ணுற, மாப்பிள்ளை எவ்வளோ தூரம் அப்பாவியே இருக்காரு, வந்துட்டு உன்னை எவ்வளோ தூரம் நம்புறாரு இல்லை, எதுக்கு இப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியம்மா, நான் என்ன பண்ணாலும் அது காரணத்தோட தான் பண்ணியிருந்திருப்பேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் இருக்கட்டும், அவர் எதுக்கு இப்படி வந்து லாக்கப்பில் தள்ளுற அளவுக்கு உனக்கு என்ன பண்ண சொல்கிறேன், 5 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு சைன் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு வக்கீலோட வந்துருந்தாருன்னா நான் சைன் பண்ணி கொடுத்துட்டு என்னம்மா பண்ணுறது, இதுக்கு அவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டேன் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் சரிதாண்டி, அதுக்காக வந்துட்டு இங்கே பாருமா நீ கொஞ்சம் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதை நிறுத்துறியா, தேவையில்லாமல் ஏதாவது பேசிகிட்டு இருக்காத, உன்னால தான் என் வாழ்க்கை இப்படி ஆகிருக்குது, இன்னும் வந்துட்டு அதை பண்ணாது இதை பண்ணாதுன்னு சொல்லிட்டு எனக்கு எதுவும் அட்வைஸ் பண்ணி அறிவுரை கூடுற அளவுக்குலாம் நீ ஒன்றும் பெரிய இல்லை சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ தான் நீ என் பேச்சை கேட்டிருக்க சொல்லு, எப்போ பார்த்தாலும் நீ பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லி நீ பண்ணிகிட்டு இருக்கிற, ஒரு நாள் பெரிய பிரச்சனையில் போய் மாட்ட போகிற, அது இந்த சிந்தாமணி சொல்கிறதெல்லாம் நீ கேட்டினா அது ஏதோ ஒரு உனக்கு மூலமாக ஏதோ அதுக்கு காரியம் ஆகணும், அதனால தான் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் உன் வீட்டு ஆளுகளோட வந்துட்டு அது பகச்சு வச்சிருக்குது, நீ அவங்களோட பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி நீ அந்த வீட்டுக்குள்ளே போவ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ மட்டும் என்னை எல்லாரும் வந்துட்டு வெத்தலை பாக்கு வச்சு என் வீட்டுக்கு வான்னு அழைச்சிட்டா இருக்காங்க, கொஞ்சம் அமைதியாக இருமா, நீ வேறு அவங்க ஒன்று தான் எனக்கு இப்போதைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, நீ அவங்களோடையும் பேச வேண்டாம்னு சொன்னால் இப்போ நம்ம எங்கே போகிறது சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வீடு பார்த்துட்டு எங்கேயாவது போய்க்கலாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, நீ உனக்கு என்ன வேலையோ அந்த வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாத என் விஷயத்தில் வந்து தலையிடாதுன்னு சொல்லிட்டு திட்டி ரோஹிணியோடைய அம்மாவை அமுச்சு விட்டுறாங்க. ரோஹிணியோடைய அம்மாவை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி இவளுக்கு மேலே வீட்டெல்லாம் நம்ம பேசவும் முடியாது, என்ன தோணுதோ பண்ணிட்டு போகிறா, நம்ம சொன்னால் கேட்குறவா மாட்டா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போயிடறாங்க. நம்ம வந்துட்டு முத்துவுக்கு ஃபோன் பண்ணி இதை பற்றி பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க சிந்தாமணி பேசுகிறத பற்றி.